ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி குடிக்கிறோமா, இப்போ தண்ணியை குடிச்சு நம்ம வைக்கிறோம் சரியா. ஸோ இதனால் என்ன இருக்குது, நமக்கு தேவையான எனர்ஜியை இதுலேருந்து வாட்டர்லேருந்து கிடைக்கிது சரியா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பி மைண்டு அப்படின்னு செட் ஆஃப் உங்களுக்கு அமையணும்னா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் சுரக்கக்கூடிய ஒரு திரவம் தான் காரணம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அந்த டோபமைனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இந்த டோபமைன் எதுக்கு நமக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல. ஸோ அதுக்கு எல்லாமே மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் தான். இது ஒரு சின்ன திரவம் தான் ஓகேவா. இது நம்ம உடம்ப பிரெயினில் இருக்க மூமெண்ட்டு, அதாவது மூமெண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது சரியா. ஸோ இதுக்கு காரணங்கள் அப்படின்றத இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிறதுனால அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன அஃபெக்ட் ஆகுறதுன்றதும் சைட் எஃபெக்ட் ஆகுறதும் அவங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ அவங்க குடும்பமே நாசமாக போயிடும், என்னென்ன போகுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டோபமைன் தான். டோபமைன் இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ராப்ளம், டிக்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் தான் சரியா. ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய டோபமைன் லெவல் இருக்குல்ல. ஸோ அந்த டோபமைன் லெவல் சுரக்கிறதுனால அது இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம், டிக்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சரியா. இன்க்ரீஸ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி பாருங்கள் சரியா இந்த வீடியோ. அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அடிக்ஷன் ஆகிக்கிறோம் சரியா. அடிக்ஷன் மீன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன் ஒரு கேம் விளாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் லெவல் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. உங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அது ஹாப்பி மைண்டாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பி மைண்டில் இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும், அதில் நீங்கள் அடிக்ஷன் ஆயிடுவீங்க ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த கேம் பிடிக்குது. அப்படி பிடிச்சி நீங்கள் விளையாடுறதுனால என்ன பண்ணணும், கண்டினியூஸாக நீங்கள் அதை விளையாண்டுட்டே இருக்கணும்னு தான் தோணும் சரியா. இதுதான் ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க ஓகேவா. அதாவது செரோட்டோனின் லெவல் உங்கள் பிரெயினில், அதாவது நர்வ் கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ நர்வ்லேருந்து மெசேஜை பாஸ் பண்ணுது, எதுக்கு பாஸ் பண்ணுதுன்னா உங்கள் பிரெயினுக்கு பாஸ் பண்ணுது. ஸோ இந்த செரோட்டோனின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அடிக்ஷன் லெவல் கொண்டு போயிடும். ஸோ இது டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. நான் மூவபிள் டிசார்டர்னு வரும் ஓகேவா. பார்க்கின்சன் டிசீஸ்க்கு உங்களுக்கு கொண்டு போயிடும், உங்களால் நடக்க முடியாத நிலைமை கொண்டு போயிடும். இந்த செரோட்டோனின் லெவல் உங்களுக்கு குறைஞ்சா, இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம், டிக்ரீஸ் ஆனாலும் நார்மல் லெவலை மெயின்டைன் பண்ணுறதே பெஸ்ட் சரியா. இந்த டோபமைனை அதே மாதிரி டோபமைன் லெவல் எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபக மறதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களோட மோட்டிவேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா. ஸோ இப்போ உங்களால் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால் நினச்சிக்கோங்க, இது என்னால் முடியும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எக்ஸாமில் 3rd ரேங்க் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் 3rd ரேங்க் வாங்குறீங்க சரியா. ஸோ அடுத்து உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூமில் நீங்கள் 50 பேர் இருக்க இடத்துல நீங்கள் 3rd ரேங்க் வாங்குறீங்க சரியா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின்லேருந்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ இது எதனால் உங்களுக்கு மோட்டிவேஷன்ன்றது நிகழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயினில் டோபமைன் லெவல் அது இன்க்ரீஸ் ஆகிறனாலையும், இன்க்ரீஸ் ஆனால் நார்மல் லெவலில் இருந்தாலே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆக்சுவலாக ஃபீல் ஆகும். ரொம்ப டோபமைன் லெவல் மட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, டிக்ரீஸ் ஆகக்கூடாது நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் சரியா. ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி லேர்னிங் பர்பஸுக்கும், இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கவனத்தோடு படிப்பீங்க சரியா. இதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்க முடியும், லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா டோபமைன் தான் சரியா. ஸோ இது எல்லாமே டோபமைனோட வேலை மட்டும்தான். ஃபுல் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னோம்னா டோபமைன் தான் ஓகேவா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெயினில் உங்களுக்கு என்னென்ன ஆக்ட் பண்ணுன்றதை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்மளோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, அதாவது நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் அப்படின்னாங்க. ப்ரெஷர் இல்லாத ஒர்க்கு எதுவுமே கிடையாது சரியா. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ப்ரெஷர் இல்லாத ஒர்க்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ப்ரெஷரில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும், அதாவது டிப்ரெஷன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு எப்படி இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹாப்பியஸ்ட்டு உங்களுக்கு மூடு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செரோட்டோனின் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது தேவையான அளவு உங்களுக்கு இருந்தாலும், இப்போ ரொம்ப இன்க்ரீஸும் தேவையில்லை, டிக்ரீஸும் தேவையில்லை.
ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும், டிக்ரீஸ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்கேன். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்க்கின்சன் டிசீஸ் வரும், நான் மூவபிள் டிஸார்டர் அப்படின்னு வரும். சரியா? ஸோ அதுக்காண்டி தான் அந்த ட்ரிங்கர்ஸ் அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா போதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவறு பண்ணாதீங்க. சரியா? ஸோ ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது உங்களுக்கு தற்காலிகமாக தான் உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மைண்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் ஒழிய அது உங்களுக்கு தீர்வே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ டோபமைன் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடலை பருப்பு இருக்குல்ல, நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? கடலை பருப்பு நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க லவ்வர்ஸ்ட்டை நீங்கள் கடலை போடக்கூடாது. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. கடலை சாப்பிட்லாம். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ எதில் உங்களுக்கு டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது கடலை, அதாவது நட்ஸு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ கடலை சாப்பிடுங்க, கடலை மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கடலை போடுங்க, கடலை போட்டால் தான் உங்களுக்கு ஹாப்பியாக ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. கடலை யார் கூட போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? நம்பர் 1 நட்ஸு சாப்பிடுங்க. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பனானா சாப்பிடுங்க. பனானா என்ன தெரியுமில்ல, வாழைப்பழம் தாங்க. ஸோ பனானா சாப்பிட்டாலும் உங்களுக்கு டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சாக்லேட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌன் சாக்லேட் சாப்பிட்டாலும் உங்களோட டோபமைன் லெவல் பொறுத்தவரை இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? தென் இன்க்ரீஸும் ஆகும். ஸோ ஃபோர்த் வே பார்த்தீங்கன்னா யோகா. ஸோ யோகா நீங்கள் பண்ணாலும் உங்களோட டோபமைன் லெவல் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுங்க. சரியா? தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் உள்ள ஃபிஷ்ஷு. ஸோ கொழுப்பு மீன்கள்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கொழுப்பு மீன்கள் நீங்கள் சாப்பிட்றனாலையும் உங்களோட டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஸோ கொழுப்பு மீன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மீன் சாப்பிட்டா உங்களோட டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மீன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, மீன் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது. சரியா? ஸோ இப்போ டோபமைன் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மேலும் வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.